ஓகே, திஸ் வீக் நம்ம பிப்ரவரி தேர்ட் வீக் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பிளான் பார்க்கலாம். சரிங்களா? நார்மலாக ட்ரேட் பிளான் சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்த்துட்டு வரும். இந்த வீக் வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஜஸ்ட் நம்மளோட ஒரு ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? அது தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். நம்ம ட்ரை பண்ணால் தான் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. இந்த வீக் 17th பேங்க் ஹாலிடேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம யூரோ யூஎஸ்டி, யூரோ, ஜிபிபி, கோல்டு அவ்வளோதான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான பேஸ் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கேன். யூஎஸ்டி பேங்க் ஹாலிடே 17th மண்டே வந்து நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்போ யூஎஸ் பேங்க் ஹாலிடேனா லண்டனில் பண்ணலாமான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் யூஎஸ் பேங்க் ஹாலிடேன்னு சொல்லிட்டா எந்த செஷனுமே தொடாதீங்க. நீங்கள் லீவ் விட்டுருங்க. சாட்டர்டே சண்டேஸ் போல் நினச்சிட்டு லீவ் விட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூரோ பேங்க் ஹாலிடே, ஜிபிபி பேங்க் ஹாலிடேனா அப்போ லண்டனில் பண்ண வேண்டாம், யூஎஸ் செஷனை என்ஒயில் பண்ணலாம், நியூயார்க்கில் பண்ணலான்னு வாங்க. அது கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? யூஎஸ்டி பேங்க் ஹாலிடே இல்லை யூரோப், ஜிபிபி நீங்கள் பண்ணுற கரன்சிஸில் எந்த கண்ட்ரிக்கு பேங்க் ஹாலிடேன்னு சொன்னாலுமே ட்ரேட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதான் பண்ணாமல் இருந்தால் நல்லது. சரிங்களா? சரிப்பா. இந்த வீக் வந்து ஒரு நார்மல் வீக் தான், பெருசா எதுவும் கிடையாது. உங்களுக்கு சிபிஐயும் முடிஞ்சிருச்சு, என்எஃபியும் முடிஞ்சிருச்சு. இந்த வீக்ல எதுவும் பெரிய விஷயம்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் மட்டும் ஒன்று இருக்கு. அது கூட டேட்டா கிடையாது. ஓகேங்களா? 12:30 நைட்டு தான், ஹில் ஜோன்ல கிடையாது. உங்களுக்கு 12:30 நைட்டு எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ்னா ஜஸ்ட் ஒரு மீட்டிங் மட்டும். நார்மலா ஃபெட் வந்து பேசுவாங்க, என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃபிளேஷனு, ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஷெட்யூல்டு 3 வீக்ஸ் ஆஃப்டர். ஓனால எப்படின்னா இப்போ எஃப்ஓஎம்சின்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி வந்து சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றது, இறக்கிறது, இல்லை ஹோல்ட் பண்றதான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 8 வாட்டி ஷெட்யூல் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு அதுல இருந்து 3 வாரம் கழிச்சு அந்த மீட்டிங்கோட டீடைல்டு ரெக்கார்டு வரும் திருப்பியும். இட்ஸ் எ டீடைல்டு ரெக்கார்ட் ஆஃப் த எஃப்ஓஎம்சி மோஸ்ட் ரீசெண்ட் மீட்டிங். இன்டெப்தா இன்சைட்ஸ் கொடுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லைனா. ஓகேங்களா? பட் இது வந்து நம்ம டேட்டா இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு இக்னோரே பண்ணக்கூடாது. இது நம்ம எங்க பார்க்கணும்? யூடியூப்ல வந்து ப்ளூம்பெர்ஜ்னு ஒரு சேனல் இருக்கு, இல்ல ஃபெடரல் ரிசர்வ்னு ஒரு சேனல் இருக்கு, நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல நீங்க வந்து போயிட்டு இதோட இன்சைட்ஸ் பார்த்துக்கலாம் வீடியோவாவே. ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்கா, நார்மலா ஃபெட் வருது, எஃப்ஓஎம்சி நியூஸ் வைக்கிறாங்க, ரேட் கட்ட ஜனவரி 30ஆம் தேதியோ 29ஆம் தேதி வச்சாங்க. அதுல இருந்து 3 வாரம் கழிச்சுன்னா கரெக்டா பிப்ரவரி 3வது வாரம் அந்த மீட்டிங்ல என்ன பேசணுன்றதோட ஒரு இன்டெப்த் இன்சைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா அடுத்த மீட்டிங்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்பெல்லாம் நம்ம கனெக்டிங் இந்த டாட்ஸ் மாதிரி கேம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு புரியுமே ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கும் ஜாலியா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டேட்டா ஃபோர்காஸ்ட் ஆக்சுவல் அதை மட்டும் பார்த்து போனா வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? ஆமா, இன்டெப்தா நீங்க தான் ஒரு நியூஸை கனெக்ட் பண்ண பார்த்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும். அப்போ நீங்க வந்து ஏடிபி, என்எஃப்பி, அதாவது பிரைவேட் செக்டரோட டேட்டா மட்டும் சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் தேர்ஸ்டே சொல்லுவாங்க. ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து மாசம் வந்து அந்த டியூஸ்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த 3 நியூஸ் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு என்எஃபியே வரும். அப்ப அதெல்லாம் பாசிட்டிவா தான் என்எஃபி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும், சென்டர் ஃபார் யூஎஸ்டியா இருக்கும். இதெல்லாம் நம்மளா தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ 12th டியூஸ்டே ஜிபிபிக்கு தான் நியூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிபிபி, அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னர் பைலி ஸ்பீக், அவரும் ஏதோ பேசுறாரு டேட்டா. இங்க இருக்கு பாருங்க. As head of the central bank which controls short-term interest rate, he has more influence over the nation currency. He has more influence over the nation currency னா எனி அதர் பர்சன் எல்லாரை விட இவர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு கரன்சியோட வேல்யூவேஷனை கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பவர் அந்த கவர்னருக்கு. ஸோ அவங்களோட ஸ்பீச்சஸ் வரும்போது நீங்க கேட்கறது நல்லது. அடுத்து அவங்களோட மிஷன் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இவர் அப்படிதான், இவர் 4 வருஷத்துக்கு சும்மா இனிமேல் பேசினே தான் இருப்பார். இவர் அடக்க முடியாது. இவர் என்ன பேசணும் அவருக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் தி கில்ஸ் வந்தா நம்ம அடிக்கடி கவனிச்சுதான் ஆகணும். ட்ரம்ப் பேசுறது வர வழி கிடையாது. ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நெக்ஸ்ட் 12:30 PM கரெக்டா மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன்ல சிபிஐ நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஜிபிபிக்கு. ஸோ யூஎஸ்க்கு வெனஸ்டே வரைக்கும் எந்த நியூஸுமே ஸ்கெடியூல்டு கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பீச் மாதிரி தான் இருக்கு. அதுவும் அவுட் ஆஃப் தி கில் ஜோன்ல தான் இருக்கு. தேர்ஸ்டே தான் உங்களுக்கு அப்போ 7 o'clock அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் 14ல இருந்து 15. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ஏறுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ஏறினா நல்லது கிடையாது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு கரன்சி குறைஞ்சாதான் நல்லது. ஓகேங்களா? ஸோ ஏறுது அது. அதனால வீக்கெண்ட் ஃபார் யூஎஸ்டி தான் அது.
நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே வரும்போது தேர்ட் வீக் ஃப்ரைடேஸ்ல ரீட்டைல் சேல்ஸ் அது விட்டுங்க, ரீட்டைல் சேல்ஸ் அது இருக்கட்டும், இந்த ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐன்னு இருக்கும். அது யூரோன்னு பார்த்தீங்கன்னா 1.25க்கு 2 வரும் பிரெஞ்சு நாட்டுது, 2 மணிக்கு ஜெர்மன் நாட்டுது 2 வரும். ஏன்னா யூரோனாலே வந்து 28 கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன். அதுல வந்து நம்ம ஃபாரெக்ஸ் முக்கியமானது பிரான்ஸ் அண்ட் ஜெர்மன் மட்டும்தான். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்ஸ் ஒரு 800 பேர்கிட்ட சர்வே எடுப்பாங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க எப்பவுமே இங்க வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து 50 அபோவ் இருந்தா நல்லது. இங்க தெளிவா போட்டிருக்கோம் பாருங்க. அபோவ் 50 இண்டிகேட்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன். 50 அபோவ் டேட்டா இருந்ததுன்னா, இந்த டேட்டா இங்க வந்து 45 இருக்குல்ல, இது வந்து 50 மேல இருந்ததுன்னா நல்லது. அந்த கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? இது என்னன்னா இட்ஸ் எ லீடிங் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ஹெல்த், பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து பிசினஸோட மேனுஃபேக்சரிங் டேட்டா தான். சரிங்களா? அதை வந்து பர்ச்சேசிங் மேனேஜ், ஆமா ஓகே, 750 யூரோ. இது யூஎஸ்டினா 800 மேனேஜர்ஸ் போட்டிருக்கோம். சர்வே எடுப்பாங்க ஒரு 750 பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் கிட்ட. ஏன்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் கிட்ட எடுத்தா மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, நியூ ஆர்டர்ஸ் எப்படி இருக்கு, பிரைஸ் சப்ளை டெலிவரிஸ் எப்படி இருக்கு, இன்வென்டரிஸ் இன்னும் எவ்வளவு வச்சிருக்காங்க ஸ்டாக்ல, அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்கா இறங்கிருக்கா இதெல்லாம் பேசிப்பாங்க. மேனுஃபேக்சரிங்கும் உண்டு, சர்வீசஸும் உண்டு. சர்வீசஸும் அதே தான். ஓகேங்களா? இங்க போட்டு பாருங்க. ஆமா. ஓகேங்களா? மற்றபடி வேற எதுவும் பெருசா கிடையாது. இதுவும் 50 அபோவ் இண்டிகேஷன் இருக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி பிரெஞ்ச், ஜெர்மன் இது யூரோ கிட்ட கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிபிபிக்கு வருவாங்க. ஜிபிபிக்கு எத்தனை மேனேஜர்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா கண்ட்ரிக்கு மாறுது போடலாம். இப்போ அது நோட் பண்றேன். சர்வே ஆஃப் 650 பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் ஜிபிபி. இதுவே யூஎஸ்டிக்கு வந்தீங்கன்னா அதிகமா இருக்கும், 800 நினைக்கிறேன். சர்வே ஆஃப் 800 பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ். இதுல எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு இன்ஃபிளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டு டேட்டாக்கும் உதவும். என்எஃபினா எம்ப்ளாய்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதா என்எஃபி. ஓகேங்களா? இப்போ சர்வீசஸ்லயும் சரி, மேனுஃபேக்சரிங்லயும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 50 அபோவ் இருந்தா நல்லது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இந்த பிரைசஸ் பத்தி முக்கியமா பேசலாம். பிரைசஸ்னாலே இன்ஃபிளேஷனோட கணக்கு வந்தது தான் பிரைசஸ். ஸோ இது சிபிஐக்கும் உதவும். இந்த மாதிரி கனெக்ட் இந்த டாட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இது போல நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இதுல டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 0.6ன்னு இருக்கு. மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆயிருக்கு 0.4. அது இன்னும் அதிகமா வந்திருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இன்னும் பாஸ்ட் மார்க்கெட்லாம் பாஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்றோம். நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் இப்பதான் வரோம், இந்த ஃப்ரெஷ்ஷா ஒரு வீக்கை வந்து ரிவ்யூ பண்றோம். மீன்ஸ் எப்படிலாம் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க அடுத்த வாரம் பாக்குறீங்க, இப்ப இங்க எதுவுமே இல்ல, நீங்க என்ன பாப்பீங்க? டேட்டா இங்க கம்மியா இருக்கு, இங்க நியூட்ரலா இருக்கு, இங்க புல்லிஷா இருக்கு, பட் அது வீக்கன் ஃபார் கரன்சி கிளைம்ஸ்ன்றது அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் இங்கேயும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே கலந்தா மாதிரி தான் இருக்கு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அகைன் இதை பாருங்க, இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஓகே, ஆனா வரும்போது நெகட்டிவ் வந்துருச்சு, அது தேவையில்ல. ஸோ டேட்டாஸ் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்கு. நான் இந்த ட்ரேட்ஸ் வரும்போது நான் பண்ணவே மாட்டேன். நான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஒரே சைடு அடிக்காதுங்க இந்த நியூஸஸ் எப்பவுமே. இந்த ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங், ஃபிளாஷ் சர்வீசஸ், பிஎம்ஐன்னு வந்தாலே அதை விட்டுட்டு பொறுமையா பண்ணிக்கலாம் தான் இருப்பேன். நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும், லண்டன் மார்க்கெட் நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும். லண்டன் மார்க்கெட்ல அதிகமா நியூஸ் இருக்கக்கூடிய ஒரே நாள் மாசத்துல இது ஒண்ணு மட்டும்தான். சரிங்களா? தேர்ட் வீக்ல மட்டும்தான் வரும். அது ஃப்ரைடேஸ்ல தான் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இந்த வீக்ல அப்ப நம்ம என்னதான் கத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்க்கு பெரிதளவுல எதுவுமே கிடையாது நியூஸஸ். ஸோ யூஎஸ் வந்து ஆல்ரெடி வீக்கனா தான் இருக்கு. வீக்கனா ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கு, ரொம்ப வீக்கா இல்லை. சரிங்களா? ஏன்னா வர வேண்டிய டாரிஃப்ஸ் வரல, அதனால மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பெரிய இன்ஃப்ளோ இல்லை, கேஷோட இன்ஃப்ளோ இல்லை. ஸோ யூஎஸ் போரும் இல்லைன்னும் போது யூஎஸ் டாலர்ல இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் ஏன் வெளியில போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் ஆகலாம்னு சொல்லிட்டு எடுத்து வெளில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாலர்ல மட்டுமே வச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஓவர் டாமினண்டா இருந்தது. இப்போ ஸ்லைட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அது இன்னும் கண்டினியூ ஆகும் பைஸ்ன்ற மாதிரி தான் நம்ம இந்த வீக்கை பார்க்கணும். வேற எதுவும் நம்மளுக்கு இங்க பெருசா கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூரோ யூஎஸ்டியோட போயிடலாம். நம்ம பார்க்க வேண்டியது தேர்ஸ்டே அன்னைக்கு வரணும், ஃப்ரைடே அன்னைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் 3 நாள் எந்த நியூஸ்மே கிடையாது, சைலண்டா விட்டுறலாம். ஓகே, மண்டே லீவு, டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்க்கலாம். ஒரு வீக் எடுக்கிறீங்க,
நமக்கு வீக்ல வந்து இப்படிலாம் பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது. இவ்வளோ பெருசா பார்த்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபீஸ்ல ஆல்ரெடி அப்போ வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதை வந்துச்சு. பார்த்தாச்சு. ஆமா. இப்படி பார்த்தாதான் வந்து எதனா இருக்கா ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. நம்ம எய்ம் பண்ணது இந்த வீக் நடக்கும்போது இந்த லோ எடுத்துரும் உடைச்சிரும்னு சொல்லிட்டு அப்படிதான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுல இருந்தே ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச வீக்கு ரீட்ரேஸ் பண்ணாதான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஆனா நமக்கு இது இருக்காது. முடிஞ்சதுனா நம்ம சொல்றோம், இது இருக்கா இல்லை நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன எய்ம் வைக்கலாம்னா மேபி ரீட்ரேஸ்மெண்ட் போகலாம். ஓகேங்களா? இங்க 1 வீக்ல நான் போடும்போது உங்களுக்கு கிளியரா இல்லைனா கூட பரவாயில்ல. நான் 1 டேல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 2 ஐஸ் இருக்கும். இது ஒண்ணு. இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்ரெடி ஒருத்தர் ட்ரை பண்ணி அங்க போல. அப்பதான் இந்த ஓபி இருக்கு. இந்த ஓபில வந்து ரியாக்ட் ஆயிட்டு கீழே வந்தது. நீங்களே பாருங்க, அந்த ஓபி பக்காவா இந்த ஹைல வந்து மார்க்கெட் ஃபால் ஆகினே இருந்தது. ஸோ இதுதான் ஓபி. எஃப்இஜிலாம் கிடையாது, இது ஓபியா இருந்து எடுத்து விழுந்த ஃபால் அது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ், அப்புறம் இது நான் காலியாகும் எதிர்பார்க்குறேன் லிக்விடிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் நான் இந்த ஐக்கு போடுவேன். அப்போதான் நான் வந்து இதெல்லாம் வந்து காலி பண்ணும் பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ இதை பாருங்க, 17ஆம் தேதி மண்டே, சாரி 14ஆம் தேதி உங்களுக்கு மார்க்கெட்டிங்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எய்ம் அதிகபட்சம் என்ன இருக்கும்னா அப்படியே கண்டினியூ ஆனால் இந்த ஐஓ டார்கெட், இந்த ஐஸ் டார்கெட், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ செல் ஆகணும்னா கூட இந்த இடத்துல இருந்து செல் ஆகிற அளவுக்கு சொல்லுங்க. ப்ரீவியஸோட ஐ வந்து நம்ம டார்கெட்டா இப்போ வைக்க போறோம். ஆமா, இங்க செல் ஆகணும்னா கூட அந்த அளவுக்கு கிளாரிட்டியான செல் இல்ல. சரிங்களா? பைக்கு கூட இங்க வந்து சப்போர்ட் எடுத்து வந்தது நான் ஒத்துப்பேன். இன்வெர்ஷன் ஃபெராலி கேப், ஓகே, அங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ நான் அங்கே வந்து வரும்போது எனக்கு செல்லிங் ப்ரைஸஸ் சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லை. இங்கே இதை நான் டார்கெட்டாக வச்சுப்பேன். ஓகேங்களா? மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைஸ் அவ்வளோதான். 1 2 3 4 இதோ இங்கே ஈக்குவலைஸ். ஸோ இதே பிளானோட தான் நான் வந்து 4 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மண்டே வந்து எனக்கு நோ ட்ரேடிங் டே, ஏன்னா மண்டே பேங்க் ஹாலிடே. அதனால் அதை விட்டுருங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் பார்ப்போம். ஸ்டார்ட் ஆச்சு, நமக்கு ஸ்டார்ட் ஆனது இதோ சார். மண்டே விட்டுறலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எதுவுமே இல்லையா இங்கே. நம்ம எதுக்கு பேங்க் ஹாலிடேல போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும்? ஓகேங்களா? ஸோ அந்த பேங்க் ஹாலிடே கேண்டில் வச்சு நான் முடிவு பண்ண முடியாது அது வந்து செல்லுக்கெல்லாம் தள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நியூட்ரலும் நின்றுச்சு. நான் என்ன இங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று, இந்த லோல இருந்து இந்த ஐக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போகலாம், கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு பை ஆகலாம். அப்படி இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஐஆர்எலுக்கு அது நல்லா டேப் ஆகிட்டு உள்ள போயிடலாம். அவ்வளோதான் எதிர்பார்த்து. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் இது இருக்கு, இது வேஸ்ட். இதை பார்த்து ஒரு போசனமா கிடையாது. ஸோ இங்கே இருக்க ஃபெராலி கேப்புக்கு வந்து போகலாம். இந்த ஃபெராலி கேப் ப்ரீமியம்லேயே தான் இருக்கு. பட் ஆர்டர் ஃப்ளோ ஓகே கரெக்டாக இருக்குன்றதுனால நான் பார்க்குறேன். அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும். பைக் வந்து தைரியமா இருக்கலாம். ஓகேங்களா? அது கிட்ட வந்துட்டு மேபி புரோக்கருக்கு மாறலாம். அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆன மாதிரி தெரியல. ஃபாரெக்ஸ்ல இதை ரொம்ப பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. வெறும் 2.5 பிப் 25 பாயிண்ட் தான் வரல. சரிங்களா? அது மேபி புரோக்கருக்கு மாறும். நம்மளுக்கு வந்து ரெகுலேட்டர் டேட்டா கிடையாது. ஸோ நான் 0.5 அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்ன, டியூஸ்டே இந்த ஃபெராலி கேப்புக்கு வரணும். அப்படி இல்லைன்னா 0.5 போகணும். ஆக மொத்தத்தில் நான் வந்து பை ட்ரெண்ட் தான் மார்க்கெட் இப்போ போகுது. பட் எனக்கு அந்த பைக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை பைக்கான பவர் கேட்டலிஸ்டா வந்து எனக்கு உதவக்கூடிய எஃப்இஜிக்கு போகக்கூடிய செல்லை நான் பார்க்க போறேன். ஓகே, அப்போ அங்க வந்து எப்போ திருப்பி பை ஆகுதோ அது வரைக்கும் நான் செல்லு தான் பார்த்துப்பேன். கிளியருங்களா? அப்போ டியூஸ்டே செல் பார்க்க போறோன்றது நம்ம வியூ வந்தாச்சு. இப்போ 4 ஹவர் வரீங்க. 4 ஹவர்ஸ்ல இது எதுவுமே வந்து கரெக்டான பிடிஎஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஆல்ரெடி ரியாக்டட். இப்போ காலியாக போகிற பிஎஸ்எல். உங்களுக்கு மார்க்கெட்ல இன்வெர்ஷன் ஃபேராலி கேப் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க 4 ஹவர்ஸ்ல வந்து அதை திருப்பி மார்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபேராலி கேப்ல இருந்து மார்க்கெட் போனதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதுல இருந்து போயிட்டு ஒரு வாட்டி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் போனா ஓவராலா இந்த ஹை டு லோ கூட திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சு. இந்த ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் அகைன் திருப்பி இங்க எஃப்இஜி டேப்பு பொறுமையா எல்லாமே வந்து
தொட்டு தான் போச்சு. 1 ஹவர்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். 4 ஹவர்ஸ் காட்டில 1 ஹவர் ரொம்ப கிளியரா இருக்கும். நான் காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இதோ அந்த ஒரு நமக்கு எஃபெக்ட் தேவை ஏரியாவில் 17th, இதுவும் 18th. ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதான் அது இங்கேயே வந்தாச்சு. மார்னிங் இந்த ஒரு யூடிசி -5ல இருக்கு. ஓகே டியூஸ்டே. டியூஸ்டேங்க. இந்த கேண்டில் வேண்டாம், இந்த கேண்டில் வேண்டாம். இந்த கேண்டில் 1 ஹவர் கழிச்சு உள்ள போறோம். டியூஸ்டே அவனே பாதி உள்ள போயிட்டான். முக்கால்வாசி வந்து அதுவே மண்டே டு டியூஸ்டேவே செல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் போறதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இதை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோல இருந்து இந்த ஐ ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீட்ரேஸ்மெண்ட் 1 ஹவர் வந்துடலாம். 4 ஹவர்ஸ்ல அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை எனக்கு. ஸோ நான் 1 ஹவர் வந்துடுவேன். இது உங்களுக்கு வந்து டே ஐஆர் இங்க பார்த்தாலே தெரியும். கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ பக்காவா போனது. ரீட்ரேஸ் 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 அவ்வளோதான். இது வரையும் போச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக கீழே வரான். வந்துட்டு இங்க இருந்து இப்படி மேலே போறான். நான் மேலே போயிட்டு எதுக்கு தான் பார்த்தேன். திருப்பி நேற்று வந்து செல் அடிச்சது. அது விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். குழப்பமா தான் இருக்குது ட்ரேட் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் எஃபெக்ட்ஸ். சரி, நான் எதிர்பார்த்தது இதுதான். இப்போ கீழே வரான். நான் எங்க இருந்து வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஎஃப்இஜில எனக்கு எப்போ வந்து பை கொடுக்குதோ அப்போ நான் எடுப்பேன். சரிங்களா? எதனாலனா அந்த ஐஎஃப்இஜி ஆல்ரெடி வந்து 0.5க்கு மேலதான் இருக்கு. ஸோ நான் டிஸ்கவுண்ட்ல பார்க்க முடியாதா? ஆமா, ப்ரீமியம்ல இருக்கு. அதனால நான் உஷாரா கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து தான் எடுக்க முடியும். இப்போதைக்கு இதை சொல்றேன் உங்களுக்கு, அங்கே வந்து கேட்டலிஸ்டா ஒர்க் ஆனது. நம்ம இப்போ டியூஸ்டே தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் நான் அனலைஸ் பண்ணோம். உங்களுக்கு மண்டே என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. மண்டேஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வந்துட்டே தான் இருந்தது. வேற ஒன்றுத்தையும் பண்ணது, பொறுமையாக தான் வந்தது. ஒரு யூஸ் இல்லை. சரிங்களா? இங்கே அதிகபட்சம் என்ன பண்ணா, டியூஸ்டே எங்க இந்த டிடி வேணா மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐஓஎஃப்டி கரெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? டியூஸ்டே 7:30 மார்னிங் ஐஓஎஃப்டி கூட கரெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லா கன்சல்டேட். சரிங்களா? ஈவினிங் 5 வரைக்கும் கன்சல்டேட் தான். நீங்க 6:30 மணிக்கு மார்க்கெட் உள்ள வருவீங்க. 6:30 மணிக்கு கரெக்டா உங்களுக்கு ஐஆர்எல் டேப்டு, டே ஐஆர்எல் டேப்டு. டேப் ஆன உடனே பைலாம் பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் எனக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு வரவே இல்லை. என்னதான் டே ஐஆர்ல டேப் ஆனாலும் நான் வந்து டிஸ்கவுண்ட் வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பாருங்க. அப்போ 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்பதான் போயிட்டு இந்த ஈக்குவலைஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன். 15 மினிட் காமிச்சு புரிய வைக்கிறேன். ஏன்னா ட்ரேடே கிடையாது, அதனால தான் சொல்றேன். இந்த அளவுக்கு மோசமா தான் இருந்தது மார்க்கெட். ஆமா, இது டியூஸ்டே ஆரம்பிக்கும். இந்த ஓபியில் ஆரம்பிச்சது. அதெல்லாம் ஓகே தான் எனக்கு. அங்க வந்து ஃபுல்லா ஃபால் ஆச்சு. இது வந்து 1 ஹவர் ஐஓஎஃப்டி. திருப்பி அங்க பாருங்க, இந்த மாதிரி கன்சல்டேட் இருக்கும்போது நான் எங்க இருந்து செல் அடிக்கிறது தைரியமா? ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கணும். இந்த மூவ் கூட நான் செல் பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் பார்த்தோம், அவ்வளோதான், முடிஞ்சது. டியூஸ்டே முடிஞ்சது. டியூஸ்டே எதுவுமே கிடையாது. மண்டே டியூஸ்டே ஒன்றுமே கிடையாது. மண்டே டியூஸ்டே நம்மளோட டேவே வேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட டார்கெட் வந்து வேஸ்ட்டு. நம்ம என்ன நினைச்சோமோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? ஆமா. நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்ல ட்ரேட்ஸே கம்மி தான். இவ்வளோதான் டியூஸ்டே. ஓகேங்களா? ஐஆர்எல் வந்தாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்போ நான் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் தான் எதிர்பார்ப்பேன். ரீட்ரேஸ்மெண்ட் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் தான். உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் மார்க்கெட் அங்கேருந்து போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவான அது எம்எஸ்எஸ் காமிச்சு தான் போகும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. நான் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4 ஹவரும் பாருங்க, இப்போ ஒன்றுமே இல்லை பிஎம் செக்ஷனில். தெரியுதா? வெனஸ்டே 7:30 to 11:30 இது தேவையில்லை எனக்கு. 11:30ல 1 ஹவர் கழிச்சு 12:30 தான் உள்ள வர போறேன். வெனஸ்டே டிடிஓ, சாரி, எப்பவுமே டிடிஓ மார்க் பண்ணிக்கோ. நான் மறந்துட்டேன். எப்பவுமே டிடிஓ மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து ஐஆர்எல் தொட்டோம். ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம் மேபி வரலாமேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி பார்க்குறேன்ற பட்சத்தில் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ செல்லுக்கு யாராவது உனக்கு இருந்தால் தான் நான் செல் பண்ண முடியும். இங்கே 1 ஹவர் எஃபிஜி இருக்கு. நான் 15 மினிட்ல போய் பார்க்குறேன். அதெல்லாம் உனக்கு இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்குமான்னு. தெரிஞ்சுங்களா? ஓபி ஓபி இருக்கு. ஓபி டாப் ஆயிடுச்சு. ஓபி டாப் ஆயிருக்கு.
எத்தனை மணிக்குன்னு பாருங்க. 11:30. எனக்கு 12:30 மணிக்கு மேல தான் நான் சாட்டே வருவேன். ஆமா 12:30 சாட்டே வருவேன். ஸோ ஆமா ஃபைனல் தான் பார்க்கணும் அந்த நம்ம இடத்துல. லண்டன் மார்க்கெட் கரெக்டா 12:30 மணிக்கு. ம் இந்த இடத்துல இருப்பீங்க. கொச்சன்னு இருக்கு. எதுவுமே வந்து எனக்கு எம்எஸ்எஸோட கிளியரா இல்லை. சரிங்களா? இல்ல. ஸோ நான் எம்எஸ்எஸ் கிடைச்ச பிறகு நான் எடுப்பேன்னா, நான் வந்து இந்த லோ எம்எஸ்எஸ் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு பக்காவா இந்த லோ உடைக்கிட்டோம். இந்த லோ உடைச்சா எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். உடைக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த லோ உடஞ்சுதா இங்கே பிரேக் ஆயிடுச்சா? உடஞ்சிச்சு. அடுத்தது எனக்கு ஒண்ணு இங்க இருக்கிற ரெஃப்யூஜிக்கு போகணும், இல்ல இது ஒரு எஃப்யூஜி. ஆமா இருக்கு. மார்க்கெட் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் பிபி. அந்த பிரேக்கர் உடைச்ச இடம். அவ்வளவுதான். சரிங்களா? அந்த கன்சல்டேஷன்ல எப்படி பிபி எடுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லாவே கன்சல்டேஷன் தான். எனக்கு ப்ரீவியஸா எம்எஸ்எஸ் கிடைச்ச லோ இதான், இந்த லோ தானே. ஆமா அந்த லோ தான். இந்த லோல இந்த 3 கேன் நான் பிபி எடுப்பேன். ஆனா இந்த ஒரே ஒரு கேனுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு மேக்ஸிமம் இன்சைட் பாரா இருக்கு. அதனால இந்த ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஆனா எஸ்எல் கண்டிப்பா நான் இங்கே தான் வைப்பேன். ஸ்ட்ரக்சரை. சரிங்களா? நான் இப்போ என்ட்ரி வந்து இந்த லோல ஃபிக்ஸ் பண்ணுவேன் லைனை. இங்க வந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது வந்து 420. வேணா சும்மா ஷார்ட் பொசிஷன் பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். கரெக்டா 420ல வந்தா நான் என்ட்ரி எடுப்பேன். எஸ்எல் இந்த ஸ்ட்ரக்சர் ஐல, இந்த கன்சல்டேஷன் ஐல. ஓகேங்களா? இன்னும் இங்கே வைக்க மாட்டோம். இங்கதான் வைப்போம் கிளியரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருந்து 1:2 ஈஸியா வந்துடும். ப்ராப்பர் ஐஸ் அண்ட் லோஸ் வந்து டார்கெட் பண்ணணும். ஆனா நம்ம இருக்கிறது 1 டே ஐஆர்எல். ஸோ உஷாரா டார்கெட் பண்ணணும். அது வரல. இதான் நீங்க போட்ட என்ட்ரி. அப்படியே ப்ரீவியஸா வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. ஸோ மேபி நான் என்ன பண்ணுவேன், இந்த பெரிய இம்பேலன்ஸ் கேண்டில் ஒரு எஃப்யூஜ் இருக்குல்ல, அந்த எஃப்யூஜ் வரைக்கும் டார்கெட் ஆகும். ஓகே. நான் சொல்றது இது. அதை ரீச் பண்ணவே உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பேற்றிக்கிறான் பாத்தீங்களா? நீ என்ட்ரி எடுத்தது மதியானம். ஒரே நிமிஷம் இருங்க. சரியா இருக்கு. 2:45 என்ட்ரி எடுத்துட்டு அது ரீச் ஆகுது நைட்டு 9:35. இது வந்து 2.3 ஆர் தான். ஓகேங்களா? மதியானமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட் ரீச் இங்கே ரீச். ஓகே, இங்கே ரீச். அவங்க டைம் பார்த்துக்கோங்க. 6:15 ரீச் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைம் எடுத்து வந்திருக்கு. இப்போ இங்க ஹோல்ட் பண்ணுவேன் பண்ண மாட்டேன், அது நம்ம கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? நானும் என்ன பண்ணுவேன்னா 2 ஹவர்ல புக் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை 2 ஹவர் போதும்னு புக் பண்ணுவேன். ஓகேங்களா? தாராளமா 2 ஹவர் போதும். இவ்வளோ நான் ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து திருப்பி எடுக்கலாம் எனக்கு பொறுமை கிடையாது. 2 ஹவர் வந்தா புக் பண்ணுறேன். ஏன்னா டார்கெட் பிக்சேஷன் வந்து அந்த இடத்துல அவ்வளோ அக்யூரேட்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? பெரிய விக்கு எனக்கு மார்க்கெட்டும் பெரிய பை கிடையாது. சரி, பெரிய செல்லு கிடையாது இங்க. ஏன்னா நான் இருக்கிறதே பைஸ்ல உட்காந்துருக்கேன். அதனால நான் நார்மலா 2 ஹவர் வந்தா இங்க புக் பண்ணிப்பேன். ரொம்ப ஒஸ்ட் மார்க்கெட் நான் இந்த வாரம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எஃபெக்ட்ஸ் ஒரு 3 வீக்ஸாவே. ஸோ எப்போ வந்து நிறைய போவோம், எப்போ கம்மியா போவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. மொமெண்டம்ன்றது வந்து நம்மளுடைய ஃபேவரட் செட்டப்ல கூட ஃபெயில் ஆகிறத பார்ப்போம். இருக்கிறதுல பெஸ்ட் செட்டப்னு சொல்லுவீங்க, அதுவே ஃபெயில் ஆகதான் செய்யும் சம்டைம்ஸ். சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டியா ஒரு 2 ஹவர் எடுத்தோமா போதும். நல்ல மார்க்கெட் Q2 Q3ல நீங்க எடுக்கலாம். 3 ஹவர் 4 ஹவர் வந்துடும் ஈஸியா உங்களுக்கு. வீக்லி 2 to 3 டேஸ் வந்துடும். நான் இங்க 2 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். நான் சொல்ல வர கதை அதுதான். சரிங்களா? அகைன் நியூயார்க்குக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4 ஹவர்ல 1 ஹவர்ல போய் 1 ஹவர் பார்ப்பேன், 4 ஹவரும் பார்ப்பேன். ஏன்னா 4 ஹவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. உங்களுக்கு 7 மணி தான் கேண்டில் முடியும். 4 ஹவர் பாருங்க. லண்டன் கேண்டில் மட்டும் எப்படி முடிஞ்சுன்னு பார்த்துப்பேன். இந்த 11 மணிக்கு ஆரம்பிச்சதுல அது ஒரு பேரிஷா தான் முடிஞ்சிருக்கு. இது அடுத்தது உங்களுக்கு வந்து 3:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் சார்ட் காமிக்கும். இது 7:30 மணிக்கு முடிய வரையும் நீங்க வந்து வெயிட் பண்ண முடியாது. ஓகேங்களா?
இந்த டைம் வருவோம். நம்ம வரும்போது ஒரு ஃபிப்பை போட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே I2 லோவில் ஒரு எஃபிஜி இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு எஃபிஜி இருக்கு. பட் பிரேக்கர் இருக்கிறதுனால இந்த எஃபிஜி மேலே போகுமான்னு எனக்கு தெரியாது ஷுவரா. ஆமா. சரிங்களா, ஆல்ரெடி அங்கே நிறுத்தியாச்சு. போனாலும் ஓகே, ஆனால் அந்த பாசிபிலிட்டிஸ் முன்னாடி வேற எதனா பாசிபிலிட்டி இருக்கான்னு நான் ட்ரை பண்ண பார்ப்பேன். ஆமா. ஆக்சுவலாக நான் 5 மினிட்ல மார்க் பண்ணது நான் உங்களுக்கு இதுலேயே மார்க் பண்ணி காமிச்சிருக்கலாமா? இதுலேயே நல்லா தான் இருக்கு, தெரிஞ்சுங்களா? இதுலயே நல்லா இருக்கு. 15லயே தெளிவாக தான் இருக்கு. சரி ஓகே, இதுதான் 15 ஒழுங்காக பார்க்கணும். நான் எதாவது மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த எஃபிஜி தான் திருப்பி மார்க் பண்ணுவேன். எஃபிஜி வந்து ஆல்ரெடி ரியாக்ட்னா எப்படி மார்க் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ரியாக்டட் அங்கேயே தான் இருக்கும். சரிங்களா, ஆமாம், இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும். உங்களுக்கு கரெக்டாக இது வந்து 9 o'clock உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் போயிருக்கு. நீங்கள் இங்கே ஹை இருக்குல்ல, ஆமா, இந்த இடத்த பாருங்க, நான் நிறுத்துறேன் பாருங்க. 8 அதாவது 410 கரெக்டுங்களா? அந்த லைனும் 410 தான், அதுவும் 410 தான். ஈக்குவலாக எக்ஸாக்டாக போய் டேப் ஆகிட்டு இறங்கியாச்சு. இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெடியாக இருந்தால் மட்டுமே தான் இதை எடுக்க முடியும். ஓகேங்களா? உஷாரா இருக்கணும். ரொம்ப மைன்யூட்டா வந்து போறது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். கன்ஃபார்ம் செல்லாக தான் போகுது. ஏன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாவே ஹெச்ஆர் மார்க்கெட். உங்களுக்கு மேல பிஎஸ்எல் கரெக்டான எஸ்எஸ்எல் வந்து உடைய தான் போகுது, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப திறமையா இருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ இங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லைவ் வரையும் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ரக்சர் லைவ் வரையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லைவே போதும். ஒரு 127 நம்மளோட மதியானம் வச்ச எஸ்எல் அடிச்சிருச்சிங்க. டிபி சாரி. ஸோ 130லேருந்து 300ன்றது ஓரளவு டீசெண்டான ஆர்ஆர். ஓகே தான், ஒரு 1:2.4 அது போல வரும். ஏன்னா உங்க என்ட்ரி வந்து இங்கே நீங்கள் லைன் போட்டு வச்சிருக்கீங்க 410 சொல்லிட்டு, இந்த கேண்டில் வரும்போது 410 காமிக்கும். அப்போ நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அங்கேருந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலோட பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அது நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஏன்னா நம்ம இருக்கிறதே ஐஆர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே 1 hour ஐஎஃப்இஜி வேற பார்த்தோம். உங்களுக்கு இங்கே எதுவுமே பெருசாக கிடையாது, ஐஎஃப்இஜிஸ் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே எக்ஸிட் ஆகுது தான் நான் சேஃபாக நினைப்பேன். அவ்வளோதான். நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எதனா ஒரு என்ட்ரியாக நீங்கள் ஒழுங்காக பிடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு 1:2 ஆர் 2.5 ஆர்ன்றது கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஆமாம். ஸோ டியூஸ்டே என்ட்ரி போட்டாச்சு, சாரி வெனஸ்டே என்ட்ரி போட்டாச்சு. டியூஸ்டே மண்டேவும் டியூஸ்டே என்ட்ரி கிடையாது, வெனஸ்டே மட்டும் என்ட்ரி. வெனஸ்டே 2 செஷனுமே என்ட்ரி. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது டே கேண்டில் போயிடுங்க. வெனஸ்டே முடிஞ்சு தேர்ஸ்டே 20th டே கேண்டில். இங்க வேற ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டான். ஒரு 2.5 தான் விட்டுட்டு போயிட்டான் பிப்பு. ஓகே, நான் எடுத்துப்பேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வெனஸ்டே முடிஞ்சதுங்களா, நம்ம நினைச்ச மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு பிடிஆர்ஏவும் கரெக்டாக டேப் ஆயாச்சு. சரிங்களா, நான் இனிமேல் பை தான் பார்ப்பேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரி செல்லு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பை தான் பார்ப்பேன். எனக்கு பை கிடைக்குதான்னு பார்ப்பேன். கிடைச்சாதான் பை எடுக்க முடியும். இல்லைன்னா பை கண்மூடித்தனமா நான் பை அனலைஸ் தான் பண்ணேன், மார்க்கெட் பை தான் போகலாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா, சீரியஸா சொன்னா நானே வந்து கன்ஃபியூஷன்ல தான் ட்ரேட் பண்ணிருக்கேன். மாத்தி அடிக்கிறானுங்க. செம்ம டென்ஷன் ஆகுது டாலர் பார்த்துட்டு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எனக்கு எப்போலாம் தருதோ அப்போ மட்டும் தான் நான் வந்து ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரெகுலராக வந்து ட்ரேட்ஸ் கிடைக்கல முன்ன மாதிரி. டைம் ஆகும். Q1 இப்படிதான் இருக்கும். ரியல் ஃபேஸ் ஆஃப் Q1 இதுதான். நிறைய பேர் இது வந்து பார்த்துட்டு ட்ரேட் வந்து கிவ் அப் பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் கிவ் அப் பண்றது வேஸ்ட். பாத்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னடா இன்னும் 2-3 மந்த்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லா இதே மாதிரி தான் போகும். 2-3 மந்த்னா ஒரு ஏப்ரல் வந்துட்டாலே போதும்ண்ணா, ஓரளவு நல்லா இருக்கும். ஏப்ரல்ல இருந்தே ஓகே தான். அதுதான் இன்னும் 2-3 மந்த் வந்து கொஞ்சம் ரொம்ப மந்தமாவே தான் போயின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த எக்கனாமி சூப்பர் பவருக்குமே சாதகமா இல்லை. ஒரு மாதிரி எல்லாருமே பொலிட்டிக்கலா அடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப அப்படியே சைலண்டா சீஸ் ஃபயர்லாம் இருக்கு. ஒன்று வாரம் வந்து கன்க்ளூஷன் பண்ணிட்டு குரோத்தை பத்தி யோசிக்கணும் எல்லா கண்ட்ரிஸும். இல்லை வாரம் வந்து ரெசியூம் பண்றதா இருந்தாலும் அதை ப்ராப்பரா கண்டினியூஷனா வரணும். இந்த தலையீடு அதெல்லாம் இல்லாம ஓகே நாங்கள் 2 பேர் தான் பண்ண போறோம், ஸோ இதுக்கு முடிவே இல்லைன்ற மாதிரி போச்சு பாத்தியா ரஷ்யா உக்ரைன். அந்த மாதிரியாவது எதனா ஒன்று பண்ணணும். எதுவுமே இல்லாம ஒரு தீர்வும் வரல, ஒரு கண்டினியூஷனே இல்லை. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, உங்களால வந்து அதை கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா இப்போ வார் நிறுத்தி வச்சிட்டான், ஆனா முடிச்சு வைக்கல. நிறுத்தி வைக்கிறது வேற, முடிச்சு வைக்கிறது வேற. இப்போ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட்டும் வந்து உங்களுக்கு கன்சல்டேட் தான் பண்ணும். அதுவும் இல்லாமல் அது Q1 அப்படிதான் இருக்கும்.
இங்க டியூஸ்டே பாருங்க 4 ஒரு வாட்டி வந்து போயிருந்தா நல்லது. ஏன்னா உங்களுக்கு கரெக்டா இங்க எஃபிஜி டேப் ஆனதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் அதை மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஆமா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்க பார்த்து இருந்தால் இந்த 15 மினிட்ல வரும்போது நீங்க தைரியமா எடுத்திருப்பீங்க. இங்க இப்படி அடிச்சாலும் அது நீ விக்கு சொன்ன மாதிரி கரெக்டா உங்களுக்கு அது விக்கு அடிச்சது 9 மணிக்கு. நான் சொல்ற கேண்டில் வந்து இந்த 7:30 மணி உருவான 4 ஹவர் கேண்டில் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது. இப்போ கான்செப்ட் போனியாது. ஆமா, அந்த ஸோ அதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா நல்லது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கேண்டில் தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுல 1 ஹவர் கழிச்சு உள்ள போகலாம். பையில தான் இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துருந்தது, எதுவும் தாண்டல. அப்ப எனக்கு கிளாரிட்டியான பிரைஸ் ஆக்ஷன் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கேயே சொல்லிட்டேன், கன்ஃபார்மா கன்சல்டேஷனா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ள இவனுக்கு எல்லாம் இருக்காங்கன்னா கன்சல்டேஷனா தான் இருக்கும். ஆனா நல்ல எம்எஸ்எஸ் தெரியுதா? இது ஐஎஃப்இஜி. நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இங்க போட்டு வர்றேன். இது ஐஎஃப்இஜி. இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஐஎஃப்இஜி. சரிங்களா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம், யாராவது மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இங்க வந்து எம்எஸ்எஸ் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா நடந்திருக்கு. ஓகே தான், டஃபா தான் இருந்தது. சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். நான் நியூயார்க் அப்பதான் கண்டுபிடிச்சது எம்எஸ்எஸ். நல்ல வேலை எனக்கு என்ட்ரி வந்து மிஸ் ஆகாம இருந்தது. வந்துட்டு இது போயிட்டான். ஏன்னா இந்த 2 கேண்டில் தாண்டறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, அகைன் பிரேக்கர் டேப், தென் அப்பா இருந்தது மார்க்கெட். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் புரியும். நான் இந்த கேண்டில் தான் வந்து பிரேக்கரா கன்சிடர் பண்ணியிருந்தேன். கரெக்டா அது வரைக்கும் பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர் கேண்டில் இதெல்லாம் பிரேக்கரா கன்சிடர் பண்ணியிருந்தேன். சரி, நான் அதை மார்க் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு உண்மையிலே புரியல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கம்மி உட்காந்துட்டேன். ஏன்னா லண்டன்ல வந்து ஃபுல்லா கன்சல்டேஷன் அடிச்சிட்டானுங்க. சரி, பொறுமையா இருப்போம். ஏன்னா தேர்ஸ்டே ஓகே, வெனஸ்டே டேஸ்லாம் ஐ ப்ராப்ளம் தான் இருக்கும். பொறுமையா பார்ப்போம், கிளைம்ஸ் வேற இருக்கான் நம்மளுக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ம்னா மேபி இந்த எஃபிஜி வரணும்னு சொல்லிட்டு நார்மலா நான் பார்க்கும்போது அதை நினைச்சேன் நான். ஓகே வரட்டும், இந்த லண்டன்ல வந்து இந்த 12:30 மணி எங்க இந்த 12:30 மணிக்கு ஆரம்பிச்சதுங்களே, இந்த ஃபால் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு எஸ்எஸ்எல் எடுத்துட்டு பிஎஸ்எல் போனா பக்காவா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் அப்படி பண்ணல. மேல போயிட்டு 1 ஹவர் பிரேக்கர்ல தொட்டுட்டே கிளம்பிட்டான். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் நியூயார்க்காவது வருமானு பார்த்தேன். அப்போதான் நான் கொஞ்சம் இங்க என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் டைம் தந்தது, எல்லாம் நான் காலியா இருப்பேன். ஆனா அன்னைக்கு கூட நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னா, இந்த எஃபிஜி நான் பார்க்கல. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இந்த எஃபிஜி நான் பார்க்கல. ஓகே, ஒரு பிரேக்கர் தொட்டிருக்கு மார்க்கெட். பிரேக்கர் வந்து 1 ஹவர் பிரேக்கர் பிரேக் ஆகிட்டு உங்க ஸ்ட்ரக்சர் இது ஹை, சாரி இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, அகைன் இது ஹையர் லோ, இந்த ஓபில சப்போர்ட், இதுவும் ஓபில சப்போர்ட், கரெக்டா போயிட்டு தான் இருந்தது. இங்க இருக்கக்கூடிய எஃபிஜி. பட் நான் பார்த்தது டக்கு என்ன பண்ணிட்டேன், கன்சல்டேஷன் இருக்க 15 மினிட்னு சொல்லிட்டு 5 மினிட்ல போய் பார்த்துட்டேன். 5 மினிட்ல பார்த்துட்டு நான் வந்து ஜஸ்ட்ல தான் தப்பிச்சேன். நான் இதை வந்து இப்படி மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கன்சல்டேட் இங்க இருக்குல்ல, அதனால எஸ்எல் மட்டும் என்ன பண்ணா நான் 2 கால் தள்ளி வைப்பேன். ஸோ இது 1 2 கால் பார்க்கும்போது இதுக்கு இதை விட இதுதான் லோன் இருந்தது. அதனால நான் இப்படி வச்சிருந்தேன் எஸ்எல். இப்படி வச்சதுனால நான் தப்பிச்சேன். இல்லைனா எஸ்எல் அடிச்சிருக்கோம். நான் ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்ல வரேன் மார்க்கெட். நான் ஒழுங்கா பார்த்துதான் 15 மினிட் எஃபிஜின்னு சொல்லிட்டு நிம்மதியா உட்காந்துருக்கலாம். அதை ஒழுங்கா பார்க்காம நான் பாட்டுக்கும் மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமா எக்ஸிட் ஆயிட்டேன். அதுதான் ஒரு பிரச்சனை. நான் வச்சிருந்த டார்கெட் எங்கேயோ மேல இருக்கு. ஏன்னா இது வந்து நல்ல ட்ரெண்ட் லைன். அதனால தான் நான் அந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கணும்னு பார்த்தா நேற்றுலாம் செல் அடிக்கிறானுங்க திடீர்னு. செம்ம வெறுப்பாயிடுச்சு. நான் பார்த்தது வந்து ட்ரெண்ட் லைன் நமக்கு லிக்விடிட்டி இது அவ்வளவுதான். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ் போதா, அது எனக்கு போதும். அடுத்தது இந்த ஐ. நான் மேஜரா வந்து அன்னைக்கே போய் எல்லாம் முடிக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மொமெண்டம் கிடையாது மார்க்கெட்ல ஒரு வாரமா. ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது இந்த ஐ பார்த்தேன். அதுக்கு அடுத்தது இந்த ஐஸ் போனா போதும். இந்த 2 ஐ தான் என்னோட டார்கெட்டு, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஆனா நான் எக்ஸிட் ஆனது ரொம்ப கேவலம். முன்னாடியே பயங்கர முன்னாடியே கார்ட்ல இது நேத்து போட்டது. இதோ இங்க இதுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜிபிபி பார்த்தேன். ஜிபிபில எஸ்எம்டி இல்ல. சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நார்மலா பார்ப்போம். நமக்கு வந்து எங்க பக்காவா மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தும் போது கிளியரா இருந்தது யூரோ. ஏன்னா 1 ஹவர் சப்போர்ட் ஆச்சு எனக்கு. ஓகேங்களா? அவன் 6:50 தொட்டான், மிஸ் ஆயிடுச்சு. சரி, 2வது வாட்டி வருவான்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சிருந்தேன். ஓகேங்களா? நீங்களே பாருங்க 5 மினிட்ல
இங்கேயே தொட்டானுங்கல்ல ஃபர்ஸ்ட் 6:50க்கு. அப்பவே என்ட்ரி மிஸ்டா அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரி பார்ப்போம், கில் ஜோன் ஸ்டார்ட் ஆனோடனே திருப்பி தொட்டுட்டு போதான்னு இங்க வரும்போது போட்டாச்சு. 7:15 போட்டாச்சு. 7:15 போட்டுட்டு இதை பாருங்க, என்ட்ரியோட ப்ரைஸ் கரெக்டா இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். எவ்வளோ 458. ஓகே, அந்த 458ல இருந்து எஸ்எல் வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான், ரொம்ப கம்மி. 50 ரொம்ப கம்மி. ஸோ நான் என்ன பண்ணேன், மேலே போச்சு பாருங்க. நம்ம ஹையஸ்டா போனது 144. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சாப்பி மார்க்கெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு 1:2ல வெளியே வந்துட்டேன். 100 போச்சு, 1:2ல வெளியே வந்தாச்சு. அவ்வளவுதான். 1:2 ஓகே, நல்லதுதான். பட் நான் ஹோல்ட் பண்ணல, என்னோட தப்பு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் போயிருக்குல்ல, எனக்கு வேஸ்ட் தான். ஆமா, அது எதுவும் பண்ண முடியாது. அன்சர்டனிட்டிஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குன்றதுக்கு பதிலாக நம்ம மண்டையில தான் நிறைய உட்காந்துருக்கோம். நம்ம தான் நம்மளை ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணணும். 458 பாயிண்ட். ஏன் என்ட்ரியே கம்மியாக தான் கிடைச்சது இந்த வாரத்தில். கிடைச்ச என்ட்ரியும் வந்து நான் தேவையில்லாம மிஸ் பண்ணதான் தப்பு. இது வரைக்கும் போனாலே 1:4.5. ஒரு வாரத்துக்கே எனக்கு வந்து 2 3 இருந்தா போதும், நான் வெளியே போயிடுவேன். இந்த ஒன்றத்தை நான் ஒழுங்கா பிடிச்சிருந்தேன்னா எனக்கு வந்துட்டு இருக்கும் 8.4 எப்போனா கிடைக்கிறதா இது. ஏன்னா மார்க்கெட்ல எப்பவுமே நான் எஸ்எல் பாத்தீங்கன்னா ஒரு 80ல இருந்து 150க்குள்ள வரும். ஓகேங்களா, 8 பிப்ல இருந்து 15 பிப் வரும். உங்களுக்கு பாயிண்ட சொன்னா 80 to 150 வரதான் செய்யும் ஒரு லாட்டுக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 50ன்றதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன் 50ன்னு. என்ட்ரி எடுத்த டைம்லாம் இயர்லி டைம் நான் நல்லாவே உள்ள போயாச்சுண்ணா. 7:10க்கே உள்ள, 7:15க்கே உள்ள போயாச்சு. நான் என்ன பண்ணிருக்கணும், மேக்ரோஸ் உட்காந்துருக்கணும். இதை பாருங்க, இது மேக்ரோ தான். இது தெரியுதா? 8:20க்கு மேக்ரோ ஸ்டார்ட் ஆகும். 8:30 கரெக்டா அடிச்சு மேல போயிட்டான். நான் மேக்ரோ என்ன பண்ணா, திருப்பி வந்து மேம்பேட் பண்ணு. நான் உள்ள இருந்தா தானே நான் என்ன பண்ணிருக்கேன், திருப்பி ரீஎன்ட்ரா ஆயிருக்கணும். அதையும் பண்ணல. அதான் அடிச்சுட்டு போகும்போது ரீஎன்ட்ராது இங்க கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கூட கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஐஓ ஃபீட் இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுத்துருந்தாலே போதும். ரீஎன்ட்ரி அங்க எடுத்திருந்தாலே ஓகே தான். கரெக்டா அதை இந்த இடத்துல சொல்றேன். உன்னோட செகண்ட் டிபி வந்து எத்தனை மணிக்கு தொட்டுச்சு மேல? அந்த இடத்துல எப்ப தொட்டு? 11 o'clock ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு 10:40க்கு மார்க்கெட் முடியும். தேர்ட் மேக்ரோ, லஞ்ச் மேக்ரோ 20 மினிட்ஸ். உங்களுக்கு மார்க்கெட் நல்லா தான் போகுது, அதனால ஹோல்ட் பண்ணலான்றேன். ஓகே தான், மொமெண்டமோட தான் போகுது. ஆர்டர் ஃப்ளோலாம் உங்களுக்கு பக்காவா தான் போகுது. ஒன்றும் இல்லை, இந்த லோ டு ஹையரை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜில மார்க்கெட் டேப் ஆகிட்டு தான் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஓகே தான். நீங்க அதான் நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரி நான் இங்க போட்டிருக்கணும், போட்டதை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்கணும். அப்படி நான் இங்க மிஸ் பண்ணினால நெக்ஸ்ட் இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு போற வழியில், லிக்விடிட்டி ஸ்வீப் ஆன உடனே போன கூட நான் சொல்ல, லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு போற வழியில அட்லீஸ்ட் ஒரு ஐஓஎஃப்டி கொடுக்கும் போதாவது நான் போட்டிருக்கணும். கரெக்டாக தானே போகுது, 1 hourல தானே போகுது, சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இன்னொரு என்ட்ரி எனக்கு கிடைச்சிருக்கும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் எஸ்எல் இருக்கும். இதுதான் நம்ம நார்மல் எஸ்எல். நார்மல் நம்ம பாக்குறது ஒரு 110 அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா, 110 110 ஓகே தான், அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இங்க இருந்து இந்த டிபி ஃபர்ஸ்ட் டிபி இதுதான். இது ஹோல்ட் பண்ணா ஒரு 1:110னா 165 ஒரு 1:1.5 தான் வரும். இது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே 1:3 வருது. 330 360 வருது. 330 வந்தாலே போதும் 1:3. அது மொத்தம் மிஸ் பண்ணியாச்சு. அது அப்புறம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. சீக்கிரமா எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆனது ஒரு தப்பு, ரீஎன்ட்ரி போடாதது இன்னொரு பெரிய தப்பு. ஓகேங்களா, இது என்னோட லெசன். இந்த வார ஜேர்னல்ல நோட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா டெஸ்ட் ஹை ப்ராபபிலிட்டின்னு கழிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம. ஏன்னா நமக்கு வந்து வெனஸ்டே கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் செய்து முடிச்சான்ல. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வெனஸ்டே செய்து முடிச்சுட்டு தேர்ஸ்டே தான் நம்ம பைஸ் பார்த்தோம். அப்போ அந்த பைஸ் எடுக்காது நம்ம தவறு தான். பாருங்க, வெனஸ்டே உள்ள வந்தான், இந்த ஐஆர்எலுக்கு உள்ள வந்துட்டு தான் போச்சு. ஓகேங்களா, சரி எனிவே நல்லா போச்சு. நான் வந்து அடுத்தது எதிர்பார்த்தது மறுநாள் தயவு செஞ்சு இந்த ஐ எடுக்கும் தான். நான் வச்சதே ரொம்ப கம்மியான டிபி. ஏன்னா இந்த ஐனா வைக்கிறதுக்கு வரல, டேரக்டா இது வரணும் தான் நான் எதிர்பார்த்தேன். சரிங்களா, அது என்னதான் ஆச்சு தெரியல, நேற்று செல் அடிச்சானுங்க திருப்பி. நல்ல கன்சல்டேட்ல மாட்டி விட்டானுங்க. இது நல்ல ஒரு பையிங் கேண்டில். நான் எதிர்பார்த்தது மேபி இப்போ வந்து நான் பை தான் எதிர்பார்க்கறேன். இந்த பிரேக்கர்ல இருக்குங்களா, பிரேக்கர் உங்களுக்கு புரியுங்களா? அப்படி வைங்க, வச்சா தெளிவா புரியும். ஓகேங்களா, அந்த பிரேக்கர் ரீச் ஆகவே எனக்கு டைம் எடுத்துச்சு. ரீச் ஆகிட்டு மண்டேல இருந்து போகணும்னு எதிர்பார்க்கறேன் நான். ஓகேங்களா, நேற்று நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பைஸ்ல தான் இருந்தேன். நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் செல்ஸ் பார்த்துருந்தாங்க. அவங்க பார்த்த செல் தப்பு சொல்ல மாட்டேன், இங்க இருந்து செல்லுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னோட பைஸ் வந்து இன்னும் டிஸ்கவுண்ட்டுக்கு வரல.
இதுதான் நம்ம வந்து நேற்று போட்டிருந்தது. ஓகே ஓகே. ஜிபிபி அது ஓகே, இதை விட்டுடலாம். இயு இயு ஒன்று வந்தா ஃபுல்லா கீழே வந்துடணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சொன்னேன்ல, ஒன்று இந்த ஐஆர்ல இருந்து போலன்னா ஒன் டேவோட ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடணும். இல்லைனா ஓகே இங்க இருந்தே போகணும். அதுக்கு வந்து சப்போர்ட் எனக்கு அதெல்லாம் கரெக்டாக ஆகிட்டே இருக்கணும். 4 ஹவரோட இயூலும் பார்த்தேன் நான். அதான் சொன்னேன், இந்த இங்கே போட்டுருங்க பாருங்க, இது பிரேக்கர். அந்த பிரேக்கர் ரீச் ஆனா நான் அப்புறம் பிரேக்கர்னு சொல்லி போட்டுலான்னு சொல்லிட்டு நான் வேற போட்டு விட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா உள்ள வர 0.5 வந்தா என்ன இருக்குன்னு எனக்கு கேட்பீங்கல்ல, அதனால நான் டே ஐஎஃப்இஜி போட்டிருக்கேன், ஓபி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரீ அனலைசிஸ்ல வந்து பார்த்தது ஃபுல்லா காலி பண்ணணும். இங்க பாருங்க, இது ஈக்குவலைஸ் தானே. ஸோ என்னோட எய்ம் என்னன்னா, இந்த எஃப்இஜில போய் தொட்டுட்டு மார்க்கெட் செல்ல அவனுக்கு விருப்பம் இல்லை. இந்த எஃப்இஜில நேற்று அதான் ஆயிடுச்சு. ஆனால் கட்சியில நான் சொல்றது டிஸ்கவுண்ட்ல இருந்து போகும்போது இந்த எஃப்இஜி தொட்டு செல் ஆகுமானா எனக்கு தெரியலன்றேன். எனக்கு போட்டு வறுத்து எடுக்கிறானுங்க. பை செல்லு மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்க. இப்பதான் இங்க வந்து நிக்குது. இனிமேல் தான் நான் பார்க்கணும் இதுக்கு வந்து என்ட்ரி இருக்கா, இல்ல மார்க்கெட் வந்து பைல தான் திரும்பிடுச்சா, நாம தான் தப்பா அனலைஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்து ஒன்றும் இல்லை, இங்க எம்எஸ்எஸ் கிடைச்சு மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. அகைன் வந்து தொட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் மேல போனோம், இங்க ஈக்குவலைஸ் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. பட் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் நாமளே தானே சொல்லிட்டோம், இங்க ஒர்க் அவுட் ஆகணும்னா டிஸ்கவுண்ட் வந்து போகலாம், டேக்கே வந்து டிஸ்கவுண்ட் வந்து போகலாம்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் நம்ம ரெடியா இருந்து தான் ஆகணும். கரெக்டுங்களா? எது நடந்தாலும் ஏத்துட்டு தான் ஆகணும். அதுல நம்ம வந்து ப்ரோ ட்ரெண்ட் கரெக்டா பை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டர்ஸ்டே ஒரு என்ட்ரி எடுத்தோம், அதை மிஸ் பண்ண தப்பு. மார்க்கெட் வந்து டியூஸ்டே வெனஸ்டே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு கணிச்சோம். அங்க செல் என்ட்ரில வெனஸ்டே மட்டும் கிடைச்சது, நியூயார்க்லயும் கிடைச்சது, லண்டன்லயும் கிடைச்சது. ஸோ வெனஸ்டே டர்ஸ்டே என்னோட ட்ரீட்மெண்ட் படி எனக்கு என்ட்ரிஸ் கிடைச்சாச்சு. இந்த அனலைஸ் வந்து இப்ப நீ சொன்ன அனலைஸ் வந்து செகண்ட் குவார்டர்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகம். செகண்ட் குவார்டர்ல ப்ராபபிலிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ்ல வந்து பொறுமையா போகும். இப்போ இந்த செல்லு கூட அடிக்கிறானே, இது எதுக்குதான் செல்லு அடிச்சானுங்கன்னா கரெக்டா எடுக்கலாம்னா நியூஸ்ல போச்சு. அது நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இது 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் பெருசா கிடையாது, ஈக்குவலைஸ் தான். இந்த மாதிரி காரணத்தினால தான் நான் எடுத்ததே பை போயிடும்னு சொல்லிட்டு இந்த பிரேக்கர் வந்துட்டு. சரிங்களா? இது 3:30, இது 7:30, இங்க வந்து 11:30. எக்கச்சக்க நியூஸ் இருக்கு யூரோது. ஏன்னா ஃப்ரைடே ஃபிளாஷ் மேனுஃபேக்சர் நியூஸஸ், ஃபிளாஷ் சர்வீசஸ், பிஎம்ஐ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் 1 ஹவர் வந்துட்டேன்னா இங்க டிடிஓ மட்டும் மார்க் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு அங்கே வந்து செல் எடுக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லை, ஏன்னா நான் எடுக்கல. ஜிபிபியில் எடுத்தேன், அது ஜிபிபி ட்ரேட் பண்ண இருக்கும், நம்ம பார்க்கலாம். 10:30 அது 10:30 ஓப்பன் இங்கே வரும். ஓகே, 10:30 ஓப்பனே வந்து உங்களுக்கு ஒரு பிடிஆர் கேண்டில் தான் இருக்கு எஃப்இஜி. அந்த எஃப்இஜி 12:30 தொடறான். ஆனால் எம்எஸ்எஸ்ல எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி இருக்குமோ எப்படின்னா நம்பி எடுக்கிறது. ஃபுல்லா ஈக்குவலைஸா இருந்தது. இதுவே ஜிபிபி வந்து நேற்று பக்காவா இருந்தது. ஈக்குவலைஸ் இருந்தாலுமே செம என்ட்ரி, நியூஸ் ஆஃப்டர் சூப்பர் என்ட்ரி. அது 15லயே தெளிவான என்ட்ரி. அவன் 15.5ல நினைக்கிறேன். என்ன பண்ணா, இந்த ஈக்குவலைஸ் தூக்கிட்டான், ஏஷியன் தூக்கிட்டான். நெக்ஸ்ட் நியூஸ்ல வந்து இதையும் தூக்கிட்டான், லோவையும் தூக்கிட்டான். சரிங்களா? அடுத்தது நல்லா பாருங்க, இந்த ஐ இருக்கா, இந்த ஐல இருந்து இந்த லோவுக்கு அவன் எம்எஸ்எஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு 5 மினிட்ல போய் பார்த்தா தெளிவா மைன்யூட்டா இருந்தது. போய் எடுத்துட்டு பக்கா ஃபாலு. பாருங்க, இந்த என்ட்ரிலாம் ஏதாவது வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துருந்தேன். எல்லாம் வேலைக்கு ஆகாது காலியாடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சரி யோசிச்சு போடும் போது ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து நம்ம ஷேர் பண்ண முடியல. நான் என்ட்ரியே போட்டு முடிச்ச பிறகு தான் நான் போட்டிருந்தேன் எங்க ஷேரிங்ல. நான் சுத்தமா எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு நாஸ்டாக் போல வேலை செஞ்சுட்டு வந்தது பக்காவா. ஓகே, ஆனா இவன் சுத்தமா அது ஒண்ணுமே கிடையாது, அப்படியே கன்சல்டேஷன் தான். சரிங்களா? நியூஸ் எப்படி அடிச்சிருக்கோம்னா பாத்துக்கலாம், மாத்தி மாத்தி அடிச்சிருக்கோம். உங்களுக்கு இயூ எடுத்து பாருங்க, 1.25க்கு 45 பாயிண்ட். இது வந்து கம்மியா இல்ல, புல்லிஷ் தான். அது இயூ ஒரு நியூஸ் பை, இன்னும் நியூஸ் பை, 2 நியூஸ் பைன்னு காமிக்கணும். ஆனா நம்மளுக்கு ஆக்சுவலா வந்தது 1 பை 1 செல்லு. இதான் நியூஸ்ல எடுக்காதீங்கன்னு சொல்றேன் நான். 1.25க்கு பாருங்க, 1.25 கேண்டில் இதுதான் இயூ. இது செல்லு தான் அடிச்சிட்டான், அவ்வளவுதான். ஏன்னா வெயிட்டா இறங்கிச்சு இங்க. அது இந்த 1.25க்கு வெயிட்டா இறங்கிச்சு. 48.8 எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு, 44.5 எங்க இருக்கு, பயங்கர கம்மி. சரிங்களா? இப்போ மக்கள் என்ன கேட்பாங்கன்னா 45.3 இருந்து 45.5 வந்து இது ஒரு பைக் ஹவுஸ் செல்லு காமிக்கலாம். அப்படி இல்ல, நார்மலா இந்த இண்டஸ்ட்ரியோட இண்டிகேஷன் லிமிட் 50. இது 50 கீழே இருக்கிறதே வீக் தான். ஓகேங்களா? அதுலயும் ஒண்ணு வந்து பயங்கர வீக்கா வரும்போது அவன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான், போட்டு ஒரே நேரத்துல தான் அடிப்பானு. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவா படிக்கின்ற. புரியுதுங்களா?
சர்ன்னு அடிச்சுக்கிறான் அவ்வளவுதான் அடிச்சிட்டான். அடுத்தது 2 மணிக்கு, இது 2 மணிக்கு, 2 மணிக்கு ரெண்டுமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது. இது இருக்கு பாருங்க, இங்க அந்த 2 மணிக்கு 45 அதான் ஓரளவுக்கு ஓகே தான். இது நல்லா தான் 46 வந்துருச்சு. இது 54 வரணும், பட் 52 வந்தது. இது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தது. இப்ப புரியுதா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. 52.4 அங்க இருந்து 52.2 வந்தது கம்மி தானே? ஓகேங்களா, கம்மி. ஆக்சுவலா செல் அடிக்கணும். 50% இண்டிகேஷன் பிளஸ் இந்த டேட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்ததுனால, இந்த டேட்டா வீக்கா வந்ததுன்னா காலி, அவ்வளவுதான். சரிங்களா? அதான் நான் இங்க சொன்னேன் உங்களுக்கு. இங்க வந்து ஒரு டேட்டா பாசிட்டிவா வந்தது, ஒரு டேட்டா ரொம்ப நெகட்டிவா வந்தது. ஏன் நெகட்டிவ் டேட்டாக்கு மட்டும் இம்பாக்ட் ஆச்சுன்னா, ஆக்சுவலா இண்டிகேஷன் 50 இருக்கணும், இங்க 50 இல்ல. அதனால ஓகேங்களா, இப்படிதான் படிச்சாதான் புரியும். அப்புறம் நியூஸ் எடுக்க கூடாது, சைலண்டா உட்காந்துடணும். அவ்வளவுதான். அது அப்படியே ஒரு மாதிரி மந்தமா அடைச்சிட்டு இருந்தானுங்க. பார்க்கணும், நான் வந்து நியூஸ் அனலைஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன், எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அனலைஸ் பண்ணதான் அடுத்த மூவ் புரியும். நான் அந்த ஒரே ஒரு கேன்ல பிடிச்சி அப்போ மட்டுமே ட்ரேட் பண்ணி ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஒரு பொசிஷனை வந்து ஃபுல்லா பிடிக்கணும். அதான் ஓகேங்களா, அதான் மெயின். ப்ராப்பரா ஏன் இந்த கேண்டில் வந்து இவ்வளவு லென்த்தா போயிருக்குதுன்றது நியூஸ் பார்த்தா மட்டும்தான். ஆமா, அந்த ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேனே தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டே இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு கேண்டில் முடிஞ்ச பிறகுதான் மெயின் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் வந்து டைரக்ஷனே டிசைட் பண்ணுவாங்க திருப்பி. அதான் நியூஸ் பார்க்கணும், அதே சமயம் நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டா உட்காந்து எப்படா என்ட்ரி கிடைக்கும் டப்புன்னு போட்டுடணும். ஆமா, இப்போ இந்த இடத்துல பெரிய எஃப்இஜி இருக்கு, இது பிரீமியம் எஃப்இஜி தான். அது மட்டும் இல்லாம இங்க ஐஎஃப்இஜி இருக்கு. சரிங்களா, இப்போ 1 ஹவர் பார்க்கும்போது நம்ம வந்து 5:30 6:30 சார்ட் திறக்கும் போது பார்ப்போம் இங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஆனா நான் அனலைஸ் பண்ணது, நான் எப்படி பண்ணேன்னா, இந்த எஃப்இஜி பிளஸ் இங்க ஒரு பிரேக்கர் இருந்தது, இங்க வந்து பை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் பை எதிர்பார்த்து நான் வந்து பை சார்ட் தான் போட்டிருந்தேன். இதுதான் 5 மினிட்ல கரெக்டா நியூஸ் வரும்போது மேல போச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி வந்து கண்டினியூஷன் ஆகலை. நான் ரெண்டுமே சொல்லிடுறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். எதுனாலும் வந்து அக்செப்ட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ண முடியும். நான் ரிஸ்கி பைஸ் நம்ம டிஸ்கார்ட்ல போடுறது காரணம் 0.5 வரல, அதை மட்டும் ஷோரா சொல்றேன். 0.5 வரல, 0.5 வராம நான் பை எடுத்தது பெரிய தப்பு. அதனாலே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபெயிலியர் ஆகல. நான் எடுத்தது இந்த எஃப்இஜி, இதை கீழே உடைச்சாதான் என்னோட எஸ்எல் காலி ஆகும். நான் பொசிஷன்லாம் எக்ஸிட் ஆயிட்டேன், அப்போ 1 ஹவர்லேயே எக்ஸிட் ஆயிட்டேன். நான் ஓல்டே பண்ண நியூஸ் பிஃபோரே வந்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்தது என்னன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து போனா செல் அடிப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே தான். நான் எதிர்பார்த்தது பை வந்து போயிடும், இதெல்லாம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு, இதெல்லாம் காலியாயிருன்னு சொல்லிட்டு. காலியாகல, என்ன தான் காலி பண்ணிட்டானு கட்சியில். இதுதான் நான் பார்த்தேன் பிரேக்கர். ஓகேங்களா, இங்கேயே வந்து டேப் 7:20 டேப். அங்கேருந்து ஒரு 1 ஹவர்ல எக்ஸிட் ஆயிட்டேன். இது 1 ஹவர்னா 1 ஹவர் சொல்ல 1:1 அதில் சொல்றேன் நான். இது 35 தான். சாரி 1:1. ஆமா 1:2 போச்சு. 1:1 நினைக்கிறேன். இதான் நான் இது வரைக்கும் போகும்னு சொன்னா வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் இருந்தா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட் தான். மூவ்மெண்ட் கம்மி. நான் சொல்ற லாஸுக்கு அது, அதாவது எஸ்எல்லோட சைஸுக்கு அது டிபி அதிகம்னு சொல்றேன். எஸ்எல் வந்து வெறும் 35 ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நியூஸ் வரைக்கும் இல்ல, நான் முன்னாடியே எக்ஸிட் ஆயிட்டேன். ஆனா 1 ஹவர் தான். இந்த ஒரு இது நம்ம இங்க இருந்து போட்டிருந்தது யூ, ஏன்னா டிஎக்ஸ் எனக்கு கரெக்டா இருந்தது. டிஎக்ஸ்னா டாலர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நியூஸ் அடிச்சானா, நியூஸ் அடிச்சுட்டு போயிட்டு மேல போயிட்டு இந்த ஐஎஃப்இஜி 1 ஹவரோட ஓபிஎஃப்இஜி எல்லாம் இருந்தது. அங்க இருந்து ஃபுல்லா செல்லு. அதை 5 மினிட்ல பிடிக்கலான்னு பார்த்தா கூட எதுவும் வேற எதுவும் கிடைக்கல, எனக்கு கிளியரா எதுவும் கிடைக்கல. அவ்வளவுதான், விட்டாச்சு, முடிஞ்சது வேலை. ஸோ என்னோட வியூ ரிஸ்கி பைஸ்ன்றது கரெக்டா இருந்தது. என்னோட பைஸ் தொடரும் நினைச்சது தப்பு, அது மட்டும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். அவ்வளவுதான், வேற எதுவும் என்ட்ரியே கிடையாது நம்மளுக்கு. டியூஸ்டே செல்ல நோக்கி வந்திருந்தது, 5000 நோக்கி மார்க்கெட் வந்திருந்தது. அதனால லண்டன்ல ஒரு என்ட்ரி, நியூயார்க்ல ஒரு என்ட்ரி. நியூயார்க் வந்து ரொம்ப மைன்யூட் என்ட்ரி டியூஸ்டே. அதுக்கு அடுத்தது வெனஸ்டே ஒரு என்ட்ரி, பெரிய என்ட்ரி, செம பெரிய என்ட்ரி வெனஸ்டே பைஸ். அப்புறம் தேர்ஸ்டே வந்து என்னோட ஒரு ஷார்ட் டேர்ம் பை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரிஸ்கியான கவுண்டர் என்ட்ரி, இது மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு தான். அதுக்கப்புறம் ப்ராப்பரா செல் ஆயிடுச்சு, மார்க்கெட் நியூஸ்க்கு ரியாக்ட் ஆயிடுச்சு, செல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க ப்ராப்பரா என்ட்ரிஸ்ன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ரைடே நியூஸ் ஆஃப்டர் வந்து என்ட்ரி கிடைக்கல, ஸோ அது எனக்கு தேவையில்ல. டியூஸ்டே சாரி வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் இந்த 2 என்ட்ரி பர்ஃபெக்டா இருந்தது. ஓகேங்களா, வெனஸ்டே இந்த என்ட்ரி ஒன்னு இங்க போடணும். 2 என்ட்ரி தான் மேக்ஸிமம் நல்ல என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி தான். ஆமா, இந்த மாதிரி வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்ல 2 என்ட்ரி கிடைச்சதே போதுமானது தான் நான் சொல்லுவேன். நல்லா தான் இருந்தது. ஒண்ணும் இல்லைண்ணா, இப்போ
இந்த டே டைம் ஃப்ரேம் பார்க்கணும் நீங்க, அதுதான் மெயின். சும்மா 5 மினிட் 15 மினிட்ல வந்து மூவ்மெண்ட் ஆனதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படி பாக்குறீங்க, இது பார்க்கும்போது நீங்க எதிர்பார்த்தது நடந்ததா? இந்த ஐ டார்கெட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஐஆர் வரணும், அந்த 2 நாள் செல்லாச்சு. அதுக்கப்புறம் பை கொடுத்தால் பார்க்கணும், ஏன்னா இங்க 0.5 வரல. 0.5 வர வரைக்கும் பார்க்கலாம், எல்லாம் விட்டுறலாம். ஓகே, இங்க இருந்து போன ஒரு நல்ல பை டேவை நம்ம பிடிச்சோம், தெளிவா பிடிச்சோம், ஒரு தப்பும் பண்ணலாங்க. ஃப்ரைடே அப்படியே கண்டினியூ ஆகும்னு பார்த்தோம், அது கண்டினியூ ஆகல, அவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னும் கூட அது வந்து இந்த லோ உடைச்சி நான் பை ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்வேலிடேஷன்லாம் பண்ணல. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூ ஆகும்போது தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போதைக்கு அது இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து உடச்சி கீழே வந்து விழுந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு தான் போவான்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளும் அந்த வியூ ஒன்று வச்சிருக்கோம். ஒன்று இங்க இருந்தே போற வியூ வச்சோம், இங்க இருந்தே போற வியூக்கு இந்த ஐஆர்எல் சப்போர்ட் ஆகிட்டு தேர்ஸ்டே மட்டும் தான் சப்போர்ட் ஆச்சு. ஃப்ரைடே உடச்சிட்டு வருதுன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கு. முன்னெல்லாம் வந்து லாங் டேர்ம் வியூ இருக்கும் நம்மளுக்கு, இங்க இருந்து செல் ஆனது பை ஆனதுலாம். அந்த லாங் டேர்ம் வியூ இங்க வைக்க முடியாது. Q4க்கும் Q1க்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தா ஆகணும். உங்களுக்கு Q4 விட அக்டோபர் நல்லா தான் இருக்கும், நவம்பர் பாதி வரை நல்லா தான் இருக்கும், டிசம்பர் தான் கொஞ்சம் மோசமா இருக்கும். இந்த வாட்டி ஜான் ஃபெப்லாம் ரொம்ப மோசம், போன வாட்டியோட ரொம்ப மோசம். அப்படிதான் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது நம்ம. உங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்சில மாட்டுச்சா? இப்போ நீ சொன்னல ஒரு பெரிய என்ட்ரி விட்டோம்னா 8.5 6 இப்போ இது வந்து நம்ம 2 அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா ஒரு அக்கௌண்ட் சரி, ஒரு அக்கௌண்ட்ல போனா பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம், அமௌண்ட் போனா பரவாயில்லன்றது ஓகே தான். ஆனா அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க கூடாது. என்ன பண்ணலாம், ஒரு ரிஸ்கியா இருக்குன்னா ஒரு 0.25 போடுங்க. ஸ்விங் ட்ரேட்லாம் எடுக்கவே கூடாது இந்த இடத்துல. மார்க்கெட் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்ல தெளிவாகாம ஸ்விங் ட்ரேட் எடுக்கக்கூடாது. டேலையும் கிளியரா இல்ல, 4 ஹவர்லயும் கிளியரா இல்ல, இந்த பெரிய டைம் ஃப்ரேம்லாம் கிளியரா இல்லாம நீங்க ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட். நீங்க ஹோல்டே பண்ண முடியாது, நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆமா, மாத்தி மாத்தி அடிக்கும், என்ன பண்ணுவீங்க? ஸ்விங் ட்ரேட்னா நீங்க ஹோல்ட் பண்றது கரெக்டா அடுத்த ஸ்விங் ஐக்கு போகணும், இல்ல ஸ்விங் லோக்கு போகணும். புரியுதுங்களா? இங்க எங்க இருக்கு ஸ்விங் ஐ ஸ்விங் லோ? எங்க இருக்கு? இங்க ஒரே ஒரு ஐ லோ தான் இருக்கு. நல்லா பாருங்க, இதுதான் ஐ, அது வந்து இதுதான் லோ. அந்த ஒரே ஒரு ஐ லோக்குள்ளதான் அவன் சுத்தின்னு இருக்கான். இங்க இருந்து எங்க நீங்க ஸ்விங் எடுப்பீங்க? ஸ்விங்லாம் எடுக்கவே முடியாது, கம்முன்னு உட்கார வேண்டியதுதான். நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு 20 மினிட்ஸ் நீ வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் அந்த நியூஸ் கேண்டில் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், 2 ஹவர்ல வந்து ஒரு 50% க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு 50% ஓட விட்டுருக்கணும், நான் தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வந்து இப்போ 2 அக்கௌண்ட் வச்சிருக்கோன்னா ஒரு அக்கௌண்ட்ல நல்லா ரிஸ்க் எடுத்து 2 ஹவர் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ராஃபிட்ல விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு கம்மியான ரிஸ்க் எடுத்து கூட ஃபுல்லா ஹோல்ட் பண்ணலாம், அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான் 1 ஹவராவது புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். நான் எடுத்த ரிஸ்க்காவது புக் பண்ணிப்பேன். அந்த மைண்ட் செட் வந்து அந்த நேரத்துல வரணுமே, அதான் எனக்கு வரல, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்றானே, வேற ஒன்றும் இல்லை. இப்படிதானே ட்ரேட் பண்ண. நான் இப்போ சொல்றேன், அந்த உன் சிச்சுவேஷன் நான் என்ன ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பேன். போதானே வரும். யாருமே இங்க வந்து இன்டெலிஜென்ட்டா மார்க்கெட்ல இருக்க முடியாது. லைஃப்லயும் சரி, ஃபினான்ஷியல் ஃபீல்ட்லயும் சரி, இன்டெலிஜென்ஸை காட்டிலும் கன்சிஸ்டன்ட் பர்சன் தான் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் கன்சிஸ்டன்டா யார் இருக்காங்களோ அவங்க வந்து மொத்தவங்களோட சின்ன ஸ்டெப் எடுக்கிறான்றதுலாம் மேட்டரே கிடையாது. அவன் கன்சிஸ்டன்டா பண்றான், அது காம்பவுண்டிங்ன்ற பெரிய பவர் அவனுக்கு தெரியும். ஸோ சும்மா வாயாலெல்லாம் இருந்தா அது பத்தாது, ஒரு வாட்டியாவது நீங்க அதை செஞ்சு உங்க ரிசல்ட் வந்து கண்ணால பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்குதான் நான் வந்து நார்மலா சொல்லுவேன், எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ட்ரேடர்ஸ். நார்மலா நான் சொல்றது பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணா கன்சிஸ்டன்சி வந்து எக்ஸசைஸ்ல மட்டும் இருக்காது. நம்ம கரெக்டா தூங்கணும், நம்ம கரெக்டா ஹெல்த்தி டயட்ல இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ஒரு 3 ரொட்டீன் வரும். நீங்க தூங்குறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, கரெக்டா ஃபுட் எடுக்கிறீங்க, இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? இது 3 ஓரளவு கரெக்ட் ஆகும் போது நம்ம ஒரு ஃபினான்ஷியலா ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல தான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு மொத்த ஒரு 99% காட்டிலும் நம்ம ஒரு 1% முன்னாடி இருப்போம். ஓகேங்களா? அது நம்மளுடைய லாங் டேர்ம்ல பார்க்கும்போது நம்மள ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாத்தி உங்க லைஃப்ல கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னு தான் நிறைய பேர் ட்ரேடிங் வருவாங்களே. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாப்ல இருக்கணும். ஆனா லாங் டேர்ம்ல கிளியர் பண்றதுக்கு ஜாப் ஒரு மெத்தடா இல்லாம ட்ரேடிங் எடுத்துக்கலாம். அது உடனே முடியாது, அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? உடனே நான் வந்து இதுதான் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா நானே சொல்லிருவேன், வேணா எனக்கு அட்மிஷனும் வேணாம், ஃபீஸும் வேணாம், என்கிட்ட கத்துக்கவும் வேணாம். நீங்க பொறுமையா கூட யோசிச்சுட்டு உங்க கமிட்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அக்ரெசிவ் ட்ரேடிங் இல்லைனா கமிட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுண்ணா. ஓகேங்களா? ட்ரேடிங்ன்றதே ரிஸ்க் தான். நீங்க அதுலயும் வந்து உங்க வாழ்க்கை ரிஸ்க் வச்சீங்கன்னா நீங்க டெவலப்மெண்ட் ஆகிறது கஷ்டம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரேடிங்ன்றது உங்களுக்கு வரணும்னா டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கும் வந்து நான் என்ன பண்றேன்னா மிஸ் பண்ணாலும் வருத்தப்படாம இருக்கிறதுக்கு காரணம்
எனக்கு அட்லீஸ்ட் 5 to 6% பெர் மந்த் ரிட்டர்ன் போதும். இப்போ நம்ம இதை யூடியூப்லேயே போஸ்ட் பண்ண போறோம், நிறைய பேர் பார்க்க தான் போறாங்க. அதுலேயே பல பேர் யோசிக்கிட்டேன்னா 5 to 6% ரிட்டர்ன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க ஃபீல்ட்ல டெப்தா ஊர்னா மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம வீடியோ வேற யாராவது ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் 5 to 6% எதுக்கு சொல்றாங்கன்றது புரியும். பட் மிகினருக்கு நம்ம வந்து அவங்க தப்பு சொல்லக்கூடாது. அவங்க ஃபீல்ட்ல வராங்கன்னா நாம தான் வந்து அவங்கள வர வச்சு புரிய வைக்கணும். இதுதான் உண்மை, 5 to 6% தான் உண்மைன்னு சொல்லிட்டு. அதனால நான் வாரத்துக்கு எனக்கு 2 3 ஆர் கிடைச்சாலே போதும்ன்ற. 2 3 ஆறுன்றது 0.5% ரிஸ்க்கு, எனக்கு 1.5% 3% ஒரு வாரத்துக்கு, 4 வாரத்துக்கு 12%. எனக்கு அந்த 12 வரலாம் கூட அதுல பாதி 6 வருமே. புரியுதுங்களா? நான் என்னோட மினிமம் சாட்டிஸ்பேக்ஷன்ல மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து 11 ரீச் பண்ண பார்ப்பேன். அப்போ என்னோட கோர் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது மேட்டர் இல்லை, நல்லாவே வந்துடும். எனக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் நான் ரியலிஸ்டிக் கோல் வைக்கிறேன்றேன். அதுக்கு நம்ம கிராட்டிடியூடா இருந்தா போதும். நம்மளுக்கு வேண்டிய டார்கெட் தன்னால அடுத்தடுத்து மூவ் ஆகிறத நம்ம நோட் பண்ணுவோம், நம்ம ஜேர்னல் பண்ணணும் அது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு 2 ட்ரேட் அட் த எண்ட் ஆஃப் த வீக்ல 2 ட்ரேட் பாசிட்டிவா இருங்க. வாரம் ஸ்டார்ட் பண்ண 2 ட்ரேட் பாசிட்டிவ் ஆயிடுச்சா, ஓகே போதும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்ற பட்சத்துல ஓகே நீங்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறோம் பில்ட் பண்ணிப்பான், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவன் பில்ட் பண்ண மாட்டான், கொஞ்சம் தாங்கிடுவான். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இருக்கா அதை ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுக்கும் பாருங்கன்ற, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் மிச்சரை. புரியுதுங்களா? இல்ல டபுள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் இப்ப பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் டபுள் அக்கௌண்ட் போடலாம், தப்பு இல்ல. இது நான் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வின்னிங் ரேஷியோ முக்கியம். 50 to 60% வின்னிங் ரேஷியோ இருக்கணும். 10 ரேட் எடுத்தா 5 to 6 ரேட் ஜெயிக்கணும். ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை கனெக்ட் பண்ணியே சொல்லும். நீங்க 1/2% ரிஸ்க் எடுத்துட்டு 3 ஆர் வச்சீங்கன்னா உங்களுக்கு 1.5% தான் வரும். நீங்க 1% ரிஸ்க் எடுத்துட்டு 3 ஆர் வச்சீங்கன்னா உங்களுக்கு 3% வரும். சரிங்களா? ஆஸ் பிகினரா நீங்க 1/2% ரிஸ்க் எடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ப்ராஃபிட்ன்றதுனால சொல்றேன், ஓன் ஃபண்ட்ஸா இருந்தா நம்ம 1% அசால்ட்டா எடுத்துக்கலாம். ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து அதான் இப்போ சொன்னால 1/2% 1% நம்ம 0.5 வைக்கும்போது நமக்கு 20 டைம்ஸ் கிடைக்குது. 20 டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ஒரு அக்கௌண்ட்டே லாஸ் பண்ணா கூட நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஒன்னு வைக்கும்போது அதேதான். இதுதான் இந்த பிளான் தான். இந்த பிளான் கொஞ்சம் பாருங்க, இதுபடி நம்ம பண்ணாலே போதும். நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆனா அதை ஃபாலோ பண்ணணும். வீக்லி 2 to 3 ட்ரேட் ரிலாக்ஸ்டா இருக்கணும். டெய்லி ட்ரேட் போட்டு அடிச்சுட்டே இருந்தா முடியாது. நெக்ஸ்ட் இது ட்ரேட் பிளான். ஆமா, இது ட்ரேட் பிளான் தான். ட்ரேட் பிளான் நான் சொல்லியிருக்கேன்ல, IRL ERL வந்து டே டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க 4 hour 1 hourல பாருங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து IRL இருக்கா இல்ல ERL இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அங்கதான் இப்பதான் ரீச் ஆயிருக்கான்னு பாருங்க. ரீச் ஆயிருந்தா கன்சல்டேஷன் ஆகும். ஓகேங்களா? ரீச் ஆகல, இப்பதான் IRL நோக்கி போகுது இல்ல ERL நோக்கி போகுதுன்னா சந்தோஷம், நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க, அப்ப நல்லா இருக்கும் ஆர்டர்ஸ் எல்லாமே. அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆமா, இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளியரா 4 hour 1 hourல தான் கிடைக்கும். 1 hour தான் மேக்ஸிமம் கிளியரா இருக்கும். அதே 4 hour 1 hourல PDRS மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே 4 hour 1 hour TP வச்சுக்கோங்க. ஈக்குவலைசர் லோஸை TP வைங்க. நெக்ஸ்ட் நீங்க மார்க் பண்ண PDRS ரியாக்ட் பண்ணும்போது 15 மினிட்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது இல்லதான் 5 போகணும், 15 தான் பெஸ்ட். அங்க MSS பார்த்து PDRS கில் ஜோன் டைம்ல மட்டும் எடுங்க. அந்த MSS அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல உருவாவது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுல இருக்கக்கூடிய PDRS தொடர்றது எனக்கு வந்து கில் ஜோன் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் ஆகிறது TDO AMD யூஸ் ஆகும். எல்லா இடத்துலயும் AMD இருக்கும்னு சொல்ல மாட்டேன், இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். கன்சல்டேஷன் மேனிபுலேஷன் MSS கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பைல தான் இருக்கா, 1 day 4 hours பைல இருக்கா, அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அந்த 1 day 4 hours போயிட்டு உங்களுக்கு கூடிய ஒரு செல்ஸை பார்க்க கூடாது. உங்களுக்கு ஓவராலா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போவோம்ல, நான் சொன்னது ஓவராலா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ போனால் மொத்தமா பெரிய செல்லுக்கு, இந்த ஒரு பெரிய செல்லுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போவான்ல, இதை நீங்க பண்ணலாம், இது தப்பு இல்லை. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண மாட்டேன்னு உட்காரக்கூடாது, இதை பண்ணலாம். எதை பண்ணக்கூடாதுன்ற இந்த குட்டி குட்டி 15 minute 1 hourல ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போயின்னு இருக்கும். ஆமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்க இருந்து பை போறத பிடிக்கலான்னு பார்ப்பாங்க, இந்த பையை பிடிக்கலாம், இந்த ஓபிலன் செல்லு தானே ஆக போகுது, இந்த பையை பிடிக்கலான்னு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் வேண்டான்ற, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அடுத்தது கவுண்டர் ட்ரெண்ட் எப்போ பண்ணணும்? டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் போகக்கூடிய ஐசல்லோஸுக்கு கவுண்டர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கும்.
இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாலே போதும். இதை நானே பெருசா சொன்னேன். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். 5000 1 டே வீக்லி ஸ்ட்ரக்சர் பிடிஆர் டிபி எல்லாமே 4 hour 1 hour. அதை எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு 15 minute கில் ஜோன். லாஸ்ட் வீக் சொன்ன பத்தியா, லாஸ்டா வேகமா டகரகடகான்னு ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன் இது மொத்தத்தையும். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா ஆமா ஆமா. இப்போ கிளியரா இருக்கா? 2 மாசமா ஃபுல்லா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இதை சடனா 2 மாசம் நம்ம எடுத்து அதை நம்ம புரிய வச்சு படபடன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடான்ட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்டென் ஆயிட்டேன் நான். இல்ல இப்போ கூட இன்னும் இருக்கு, நான் சொல்றேன். ஒண்ணு பொறுமையா சொல்றேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸோட அலைன் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு நான் ஃபண்டமெண்டல் மட்டும் எடுக்கிறேன். ஆனா அலைன்மெண்ட் ட்ரேட் பிளான் பார்க்கலாம். நான் தான் இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ட்ரேட் பிளான் இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வீக்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லயே வந்து நம்ம ட்ரேட் பிளான் வந்து ஃபண்டமெண்டலோட கம்பைன் பண்ணி தான் வரும். இது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட்ல டெய்லி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் தான் டிஸ்கார்ட்ல நம்ம நிறைய பேசுறது. சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது நமக்கு அப்டேட் ஃபார் ட்ரேட்ஸ்ல இந்த தான் இருக்கும். டிஸ்கார்ட்ல அது எப்பவுமே பாருங்க, அப்டேட் ஃபார் ட்ரேட்ஸ்ல இங்க இருக்கும். என்னென்னலாம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் எல்லாமே இங்க இருக்கும். ஃபாரெக்ஸ் ஸ்பெக்டர் எடுத்து போடுவோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப பெருசா கிடையாது, ரொம்ப நார்மல் தான். இது ஒன்றும் பெரிய வீக்கே கிடையாது இங்க. சரிங்களா? அதனால தான் இந்த வாட்டி எதுவும் பெருசா பேசல. ஃபாரெக்ஸ் தனி ஆப்பே இருக்குதுப்பா. எஃப்எஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வருது, அது இறக்கி வச்சிருக்கேன் நான். நீங்க அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் வேற எதனா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா investing.com நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப்பே இருக்குது பாரத். ஆப் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுண்ணா. எல்லாமே நம்ம ஆப்ல போய் பார்க்க முடியாது. எக்ஸ் இருந்தாலும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த investing.com வெப்சைட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பிளாக் வரணும். அதுதான் மெயினே. இப்போ குட்டி ஹெட்லைன்ஸ் எல்லாரும் படிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த டைம்லயே போறாங்க எல்லாரும். ஆனா குட்டி ஹெட்லைன்ஸ்ல வந்து ஒரு டெப்தான இன்சைட்ஸ் கிடைக்காது. ஒரு ஆர்டிகலோ இல்ல ஒரு பிளாகோ படிச்சாதான் இன்சைட்ஸே இருக்கும். அந்த இன்சைட்ஸ் வச்சு தான் நான் யோசிக்க முடியும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு. இவனுங்க அதை வந்து கொஞ்சம் தெளிவா கொடுப்பானுங்க. ஓகேங்களா? இதுலயும் நம்ம வந்து அதை பிரிக்க கத்துக்கணும். அப்ப இதை போய் ஆப்பா இறக்கி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. இல்ல கரெக்ட். நம்ம இதுல எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் ஓபன் பண்ணா அதுல எல்லாமே கிளியரா காட்டுது, நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ எஸ்எஃப்ல நம்ம போயிட்டு நீ அதை ஓபன் பண்ணி காட்டுறல்ல, இந்த 50% மேல இருக்கணும் அப்படின்னு படிச்சு, அதுவும் அந்த ஆப்ல இப்போ நீ ஒரு வெப்சைட் உள்ள எப்படி போறியோ அந்த வெப்சைட்டே தான் அந்த ஆப்பா கொடுத்துருக்கான். நம்ம டைரக்டா வெப்சைட் போகாம அந்த ஆப் ஓபன் பண்ணாலே போதும். டைரக்டா அந்த நம்ம நீ பண்ற ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் இப்போ நான் செட் பண்ணிட்டேன் அதுல. ஓகே 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 பேசலாம். ஏன்னா இந்த வாரம் மண்டேல இருந்து நான் வந்து ரெகுலரா இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நியூஸ் மட்டும். சரி 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 ஓகே, நல்லது. ஓகேப்பா. ஓகேண்ணா, இது வரைக்கும் புரிஞ்சுதானா? ஓகேதான் ஓகேதான் பாருங்க. எல்லாமே ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ண தான் கேட்குறேன். நம்ம நெக்ஸ்ட் கூட ஜிபிபிஎஸ்டி பார்க்கலாம். ஓகேங்களா?